பைபிளில் மட்டும்தான் நீதிமொழிகள், மக்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள் இருக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. கீதையில் இல்லையா? கீதையில் இருப்பதெல்லாம் கெட்ட வார்த்தைகளா? குரானில் மக்களுக்கு தேவையான வார்த்தைகள் எதுவும் இல்லையா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நடுநிலையா இருக்கிற சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் பேசியிருக்காங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கும் தகுதி இல்லாத மக்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல். எதற்காகன்னா, சர்ச்சில் உட்காந்து இதை பேசியிருந்தா நம்ம இதை பற்றி கேட்க போகிறதே கிடையாது. அவர் உட்காந்து பேசுறது சட்டமன்றத்தின் சபாநாயகர் நாற்காலி. அந்த நாற்காலி மத சார்பற்ற மக்களுக்காக உரைக்கப்படும் வார்த்தைகள் அப்படிங்கிறப்ப பொதுப்படையா பேசணும். பொதுப்படையா நம்மள்கிட்ட திருக்குறள், உலக பொதுமறை திருக்குறள் இருக்கிறது. அதை விட்டுட்டு இதிலெல்லாம் மேற்கோள் காட்டி பேசணும்னா பைபிள்ல தான் மேற்கோள் காட்டணுமா? ஏன் கீதையில் இல்லையா? ஏன் குரான்ல இல்லையா? அப்படின்னு திருப்பி 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 நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நாட்டில் நடக்கிற விஷயங்களை நம்ம பேசணும்னா அது வேணாம், அதை விட்டுருவோம். நம்ம எப்போதும் போல காட்டில் நடக்கிற கதைக்கே போயிடுவோம். காட்டில் நடுப்பகுதியில் இருக்கிற ஏரியில் ஒரு தவக்கலை வருமா வராதா, வருமா வராதா, வருமா வராதான்னு கத்திக்கிட்டே இருக்குது. இந்த தவக்கலை சத்தம் போட்டாவே பாம்பு தவக்கலையை நோக்கி போயிடும். பாம்பு தவக்கலையை நோக்கி பக்கத்தில் போயிருச்சு. ஆனால் தவக்கலை கத்துறத பார்த்த பாம்புக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது. என்ன, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ எப்போதும் கத்துறது இல்லாமல் இப்போ இப்படி கத்துறிய அப்படின்னா, இல்லை, சிங்கராஜா ஆண்டப்ப நமக்கு ஒரே ஒரு பொற்காசு மாசம் மாசம் கொடுத்தாரு. இப்போ பன்னிராஜா புதுசா காட்டுக்கு அரசனாக இருக்கிறதுனால அந்த மாசம் மாசம் கொடுக்குற ஒரு பொற்காசு வருமா வராதான்னு தெரியல. அந்த குழப்பத்துல தான் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னுச்சு. கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு பாம்பு சொன்னுச்சு. பாம்பு கவலைப்பட்டா சொல்லியிருக்கோம்? கடங்காரனா வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கிறப்ப பாவப்பட்டா நம்மளை பார்ப்பான்? என்னத்த சொல்றது?